ஹலோ, வேஸ்ட் ஆகிட போகுது அப்படின்ட்டு லைட்டாக கெட்டு போக ஆரம்பிச்ச பொருளை கூட நம்ம வீடுகளில் நம்ம அம்மாங்க சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. நிறைய வீடுகளில் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனால் இனிமேல் நம்ம ஊரில் நம்ம குழந்தைங்களுக்கு இது நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு டயரியா, லூஸ் மோஷன் அந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிற டைம்லலாம் இந்த சொல்யூஷனை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்தோம் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இந்த சொல்யூஷன் வந்து குழந்தைங்களை காப்பாற்றும். ஆனால் இதில் வந்து சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் குழந்தைங்க டக்குன்னு குடிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குன்ற மாதிரி குடிக்க மாட்டாங்க. அதுக்காக ஓஆர்எஸ்எல் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நம்மள நிறைய பேர் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் டெட்ரா பேக்கில் வரும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நம்ம குழந்தைங்க அதை குடிச்சிடுவாங்க. ஆனால் இதில் இருக்க சுகர் லெவல் வந்து நம்ம குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது குழந்தைங்கள டீஹைட்ரேஷன்லேருந்து சரி பண்ணாது. அதில் இருக்க சுகர் லெவல் டீஹைட்ரேஷனை ஜாஸ்தி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி 8 வருஷமாக டாக்டர் சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க ஹைதராபாத்தில் போராடி FSSAI மூலமாக இதை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் அதையும் மீறி இருக்கிற ஸ்டாக்கை காலி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக், அதாவது இந்த ஓஆர்எஸ்எல் சொல்யூஷன் வந்து இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இந்த கெட்டு போன பொருளை, அதாவது இந்த ஹை லெவல் ஆஃப் சுகர் இருந்து உங்கள் குழந்தையோட உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு பொருளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்னதான் மார்க்கெட்டுக்கு அந்த பொருள் வந்தாலும் நம்ம வாங்காமல் இருந்தால் தானாக ஸ்டாப் ஆகிடும். டேக் கேர்.